ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிஓ, கமாண்டர், டிஎல் அப்படின்லாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த கேட்டகரிஸ் எவ்வளோ மெம்பர்ஸ், எவ்வளோ செலெக்ஷன் ப்ராசஸ், எதுக்காக, என்ன மாதிரி அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம இது வரைக்கும் பே பண்ணியிருப்போம், ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் எவ்வளோ மெம்பர்ஸ் 15 lakhs வந்தால் போதும், அதுக்கப்புறம் ஜாயினிங் கிடையாது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி என்னென்ன ப்ராசஸில் எப்படி பிடிஓ கமாண்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கமாண்டர்ஸ். நமக்கு எவ்வளோ கமாண்டர்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 17 கமாண்டர்ஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. பிடிஓ எவ்வளோ செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா 340 பிடிஓஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு கீழே டீம் லீடர் அப்படின்ற பொசிஷன் கொடுத்து அதையுமே 1000 டீம் லீடர் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமாண்டர், பிடிஓ, டீம் லீடர் இவங்க 3 பேருக்குமே மந்த்லி சேலரி பேசிஸ்ல அவங்கள வந்து ஒர்க் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. மந்த்லி சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்டர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு பர் மந்த்துக்கு 50,000, பிடிஓ பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு பர் மந்த்துக்கு 30,000, டீம் லீடர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு பர் மந்த்துக்கு 20,000. ஸோ இவங்க 3 பேருக்குமே மந்த்லி பேசிஸ் சேலரியில் அவங்கவுங்க ஒர்க் அண்ட் என்னென்ன மாதிரியான பண்ணணும் அப்படின்ற ஒர்க் வந்து அலாட் பண்ணி தராங்க. கமாண்டர், பிடிஓ, டீம் லீடர், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுற பார்ட்டிசிபென்ட்ஸ் இவங்க எல்லாரும் எப்படி ஒரு டீமாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் கமாண்டர் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 17 மெம்பர்ஸ் தான் டோட்டல் கமாண்டர் கவுண்ட். அவங்களுக்கு கீழே ஒரு கமாண்டர் கீழே 20 பிடிஓ இருப்பாங்க. அதாவது ஒரு கமாண்டர் கீழேயுமே 20 பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ 17 கமாண்டர் கீழே 340 பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு கமாண்டருக்கும் 340 பிடிஓஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. இப்போ டீம் லீடரை யார் கீழே அலாட் பண்ணுறாங்கன்னா, பிடிஓக்கு கீழே டீம் லீடர் அலாட் பண்ணுறாங்க. ஒரு பிடிஓக்கு கீழே 3 டீம் லீடரை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்த டீம் லீடர் வந்து 1000 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கமாண்டர் வந்து 17 கமாண்டர், ஒரு கமாண்டருக்கு கீழேயும் 20 பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஒரு பிடிஓ ஆஃபீஸர்ஸ் கீழேயும் 3 டிஎல் மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்றாங்க. சோ டோட்டலா 17 கமாண்டர், 340 பிடிஓ, 1000 டீம் லீடர் வந்து நமக்கு அலாட் பண்ணி அவங்க ஃபார்ம் கொண்டு வராங்க. ஸோ இப்படி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டீம், அதாவது ஒரு கமாண்டர், பிடிஓ, டீம் லீடர், அப்புறம் அவங்களுக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெலகிராம் சேனலை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. டோட்டலாக 17 கமாண்டருக்கு 17 டெலகிராம் சேனல்ஸ் இருக்கும். இதில் யார் யார்கிட்ட எந்தெந்த டீம் லீடருக்கு அலாட் பண்ணுறாங்களோ அவங்க அந்தந்த டெலகிராம் சேனலில் இருந்தால் மட்டும் போதும். பட் காமனாக எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் இருக்கணும். ப்ளஸ் இது சோஷியல் மீடியா, அஃபிஷியல் சோஷியல் மீடியாவில் இருக்கணும். நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐல இருக்கணும், இல்லாமல் இருக்கிறது அது உங்களோட விருப்பம். அதுல கம்பல்சரி இருக்கணும்னு கிடையாது. பட் காமனா எல்லாருமே சேர்ந்து நோட்டீஸ் போர்டு அண்ட் சோஷியல் மீடியா அந்த 2 டெலகிராம் சேனல்ல இருக்கணும். அது தவிர்த்து 3வது அவங்கவுங்க கமாண்ட் லீடருடைய டெலகிராம் சேனல்ல இருக்கணும். ஸோ எஸ்பிஓவில் நமக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி கிளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணணும், அவங்க சொல்கிற ஒர்க்கை எப்படி ப்ராப்பராக நமக்கு நம்ம டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்களா எப்படின்றத பார்க்கணும். ஸோ இது எல்லாமே கமாண்டர், பிடிஓ அண்ட் டீம் லீடரோட வேலை தான். ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு மந்த்லி சேலரி பேசிஸில் வந்து ப்ரொவைட் பண்ணி பார்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இவங்க 3 பேர்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த எந்த கமாண்டர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலையோ, இல்லை சம் கொரீஸ் இருக்குது, அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க மேல எஸ்பிஓ டீம், அதாவது எஸ்பிஓ அட்மின் டீம்ல இருந்து அவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கேட்க வேண்டிய எல்லா டவுட்ஸுமே நீங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நியூ எஸ்பிஓல எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றதுக்காக நமக்கு 6 month ட்ரைனிங் பீரியட் கொடுத்து அதிலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன்லாம் கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் இப்போ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் கமாண்டர்ஸும் பிடிஓவும் கம்பெனியோட பெர்மனன்ட் ஸ்டாஃப் வித் ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணி அவங்கள ஒர்க்குக்கு வந்து கொண்டு வராங்க. டீம் லீடர் பொசிஷனில் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் இருக்கிற மாதிரி தான். பட் இவங்களாம் மாற்றிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். கண்டிப்பாக வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி கொடுத்து நமக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி பொசிஷன் இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்து நமக்கு வந்து கமாண்டர் பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை ஏதாவது நியூ அப்டேட்ஸ் வந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.